பெரியார் எங்களுக்கு எதிரி, பெரியாரியத்தை ஒழிப்பதுதான் நாத்தாக்காவின் கொள்கை. பெரியார் தாங்க எங்க கட்சியோட கொள்கை வழிகாட்டியே. கட்சியில இருக்கிற கொள்கைகள்லாம் தீர்மானிச்சதே பெரியார் தான் அப்படின்னு தாவேக்கா இந்த திமுகவையும் தீகாவையும் திட்டுறது. வேறு வேறு ஆட்கள் கிடையாது, வேறு வேறு சிந்தனைகள் கிடையாது, ஒரே சிந்தனை ஒரே மூளை. அப்படியே இதுக்கு மேல முடி இருக்குல்லங்க, அதுக்கு கீழே மூளை இருக்கும்ல, அந்த ஒரு குரூப் தான் இந்த வெத்தனை வேலையும் பார்க்கறது. இதுவரைக்கும் திமுகவையும் தீகாவையும் எதிர்த்து பேசப்பட்ட ஒவ்வொரு வாய்களுமே எல்லாம் அந்த மூளை சொல்லி கொடுக்கறத வாடகைக்கு வாங்கி பேசுற வாடகை வாய்கள் தான். இந்த வாடகை வாயோட ஹோல்சேலர் யாருன்னு கேட்டீங்கன்னா சீமான் தான், வேற யாரு? இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்துல இருந்து அதாங்க வைரலு, அதை பாருங்களேன். இது பேர் என்னன்னு தெரியுமா? தெரியல, ஆனா இது அதுல எதுவாவோ இருக்கு. இது ஒரு விஷயத்த பேசும், அதுவும் இதோட சிந்தனையில இருந்து வந்து பேச்செல்லாம் கிடையாது. இது இருக்கிறது நாத்தாக்கா பச்சை மண்ணுங்க, பச்சை குழந்தை, இப்பதான் படிச்சு வெளியே வந்திருக்குது. இந்த குழந்தையோட அறிவும் இதோட அறிவும் இப்படி ஒண்ணு சேர்ந்திருக்குன்னு பாருங்களேன். தம்பி யூ ஸ்டார்டே. கட்டுகின்ற அத்தனை கட்டிடத்துக்கும் பெயர் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியினுடைய பெயர் தான். பாப்பா யூ ரிப்பீட்டே. கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, எவ்வளவு அழகா கம்ப்யூட்டர் ஃபாலோ பண்ணிருப்பாருங்க. பாருங்க, நான் இந்தப்பா பேசுறேன். கண்ட்ரோல் சி ஒரு இடத்துல, கண்ட்ரோல் வி தான் பரவி கிடக்குது. சரி சரி நாத்தாக்கா யூ ஸ்டார்ட். சரி, அது கூட இளவு 5 முறை பேசி பேசி நாட்டாண்டு முதலமைச்சர் இழுத்து தொலைச்சிட்டாரு. பேர வைக்கிறீங்க பரவாயில்ல. கண்ட்ரோல் வி கரெக்ட் கரெக்ட். செல்லாக்குட்டி அது அப்படியே மறுபடியும் நீங்க கண்ட்ரோல் வி பண்ணி ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, 5 வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்கலாம். அருமடா தங்க குட்டிடா நீ. இது பேசுறது ஃபுல்லா விஷம். இது விஷம்னு தெரியாம வாந்தி எடுத்துருக்குது. யோசிச்சு பாருங்க, நாத்தாக்கா எப்பேற்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி. அதேங்க பேர்பட்ட கட்சி, அது ரிப்பேர்பட்ட கட்சி இல்ல. அந்த கட்சியை சேர்ந்த இந்த கோப்பா சேவும். ஆனா இந்த பாப்பா கோப்பா சேவும் கிடையாது. இது வெறும் வாமிட்டிங்கு ஈட்டிங்கு வாமிட்டிங்கு தானே. எப்படி தங்க குட்டி இவ்வளோ விஷயங்களை யோசிச்சிருக்க? பின்னாடி உட்காந்து கிளாப் வேற பண்றாங்க பத்தியா. நானாவதும் ஒரே ஆளு, ஒரே ஸ்கிரிப்ட் ரைட்டர் வச்சிருக்கேன். ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஒருத்தர் விஜேஸ் ஆர்ஜேஸ் தான் கண்ணா அப்படின்னான்னு வளர்ந்துட்டு இருக்கீங்க. யாருப்பா உங்களோட ஸ்கிரிப்ட் ரைட்டர்? செம்மையா எழுதி கொடுக்குறான். தங்கத்தட்டில் வைத்த மலம்னு பெரியார் சொன்னாருன்னு பாண்டேக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்கான். அதேதான் இந்த சாட்டையும் பேசுறான். அதே இளவத்தை இதை சீமானும் வாந்தி எடுத்துட்டு இருக்கிறான். சோராமசாமி பெரியார் உன்னை வந்து இப்படி எல்லாம் தான் பண்ண சொன்னாரு, அது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, எனக்கு தெரிஞ்சு உங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரு சோராமசாமின்னு நினைக்கிறேன். ஆட எங்க ராமசாமி எழுதுனா ஊர் பூரா இருக்குதே, எடுத்து படிக்க வேண்டியதானே. சோராமசாமி எல்லாம் ஒரு ஆளுன்னு ஏண்டாப்பா. சோராமசாமிக்கு முடிதான் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, மூளையும் இல்ல, ஆனா குறுக்கு புத்தி உள்ள ஆளு. அதனாலதான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கண்டதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை எடுத்துட்டு வந்து கல்வெட்டுல பொறிக்கப்பட்ட வாசகம் மாதிரி ஆளாளுக்கு புலம்பிக்கிட்டு கிடக்குறீங்களே. இப்பதான்டா தெரியுது மறுவாசிப்ப சீமான் எங்க போய் பண்ணிருக்கான்னு. இது மறுவாசிப்பு அப்படிங்கிற வார்த்தையை கூட சீமான் கிட்ட இருந்து எல்லா தம்பிகளும் அச்சு அசர பேசிட்டு இருக்காங்க. ஆட சேலத்துல போட்ட தீர்மானம் இப்பதான் சீமானுல இருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த தீர்மானம் பத்தி யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி பெரியார் சேலத்துக்கே போல அங்க மாநாடு நடத்துல தீர்மானமும் போடல. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணது வாசிப்பு, 2வது பண்ணதுதான் மறுவாசிப்பா. அதாவது உங்க மப்பாட்ட பாரதி கிட்ட ஆரம்பிச்சது. ஆமா தாவேக்கா விஜய், உங்களுக்கு யாருப்பா ஸ்கிரிப்ட் ரைட்டரு? அப்புறம் இந்த செல்லா குட்டி நாத்தாக்கால இருந்து தாவேக்காக்கு வந்திருக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் திமுகக்கு எதிராக மட்டும் நின்னா போதும், ஸ்கிரிப்ட்னு உங்களுக்கு வந்துடும். அது விஜயா இருந்தாலும் சீமானா இருந்தாலும் ஒரே ஸ்கிரிப்ட் தான். உங்க 2 பேர்த்தோட வேலையும் புதுசா வேற ஒன்றும் இல்லை. அந்த ஸ்கிரிப்டை அப்படியே படிச்சு அப்படியே வாந்தி எடுக்கிறது தான். கிரியேட்டிவிட்டியே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் சூத்ரால்ஸ், உங்களுக்கு சொந்த புத்தி கிடையாது. ஆக்சுவலா ஒரு தலைவன் எப்படி பேசணும்னு தெரியுமா? அல்ல தெரியுமான்னு கேக்குறேன். பாருங்க எங்க தந்தை பெரியார் பேசுறாரு பாருங்க. தாய்மார்கள அன்புமிக்க பெரியோர்கள, எனக்கு முன்னால் பல அறிஞர்கள் உங்களுக்கு நல்ல வண்ணம் விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். அதையேதான் நான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். என்றாலும் நீங்கள் நான் சொல்வதையும் எனக்கு முன்னால் பல அறிஞர்கள் சொன்ன விஷயங்களையும் நம்பி விடாதீர்கள், உடனே நம்பி விடாதீர்கள்.
நல்ல வண்ணம் சிந்தித்து சரியா தப்பா அவசியம் தானா அல்லவா கடமை என்ன என்கிறது எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த பரிகாரம் உங்கள் அவசரப்பட்டு முடிவு கொள்ளாமல் நல்ல வண்ணம் சிந்தித்து சரி என்று பட்டால் மாநிலத்தன்மையோடு உங்களால் ஆன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். கேட்டீங்களான்னு கேட்டேன். இல்ல இன்னொரு தடவை பேச சொல்லட்டுமா? ஐயா பெரியாரு, அந்த கடைசி லைனை மட்டும் ரிப்பீட் பண்றது. நல்ல வண்ணம் சிந்தித்து சரியா தப்பா அவசியம் தானா அல்லவா கடமை என்ன என்கிறது எல்லாம் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறதோ அந்த பரிகாரம் உங்கள் அவசரப்பட்டு முடிவு கொள்ளாமல் நல்ல வண்ணம் சிந்தித்து சரி என்று பட்டால் மாநிலத்தன்மையோடு உங்களால் ஆன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். கேட்டீங்களா? பெரிய பெரிய அறிஞர், நானும் பேசி இருக்கிறேன். இதெல்லாம் அப்படியே ஏத்துக்காத. உனக்குன்னு அறிவு இருக்கு, வீட்டுக்கு போ, உட்காரு, யோசி, சிந்தி, அப்புறம் டிசிஷன் எடு. இப்படி சொன்னா அது தலைவன். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தம்பி சொன்னது, இந்த தம்பிக்கு யார் சொன்னது? இன்னொரு தம்பி. அப்ப அந்த தம்பிக்கு இன்னொரு தம்பி, அந்த தம்பிக்கு இன்னொரு தம்பி. அப்படித்தான் இன்னைக்கு இந்த தங்கச்சி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பெரியார் சொன்னாரு, இருக்கிற மூளைய வச்சு சிந்திச்சு உன் கருத்தை பேசுன்னு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல, யார் சொல்லி கொடுத்தது? ஸ்கிரிப்ட் ரைட்டர் சொன்னது. அது வேற எங்க இருந்தாவது ரிப்பீட் ஆகுதா? 2 பேரும் டிஸ்கஷன்ல உட்காந்துருக்கும் போதே இங்க வேற இப்படி பேசியிருக்காங்க, நீ மாத்தி சிந்தி அப்படின்னு சொல்லுவாரு, நானு நீங்க சிந்திங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் சிந்தி சிந்தி, இந்த சிந்திங்க, சிந்தி சிந்தி உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க என்னடானா ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கீங்க. சொந்த புத்தி வேணும். அதுக்குத்தான் படிங்கடா படிங்கடா படிங்கடான்னு சொல்றது. ஒருத்தனாச்சும் படிச்சிங்களாடா? எங்க பார்த்தாலும் கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி. அதாவது தம்பி, இந்த கம்ப்யூட்டர்ல படிக்கிறதுக்கு அம்பிட்டு விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் வின்னு மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. இதுல வேற நாம் தமிழர், நாம் கூமிட்ட தமிழர், நாம் டம்ளர், ராம் தமிழர் அப்படின்னு பேசிட்டு கிடக்குறீங்க. நீங்க ராம் தமிழராவும் ஓம் தமிழராவும் மாறி பல வருடங்களாச்சு. ஆனா இது ராம் வேகா எப்ப ஆச்சுன்னு தெரியலையே. சரி, ஓகே பாப்பா அண்ணே, 2 பேர்த்தோட கொள்கை என்னன்னு சொல்லிடுறீங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா உங்க கட்சி கொள்கையெல்லாம் கேட்கும்போது பாருங்க அம்புடு சந்தோஷமா இருக்கு. சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு யார் பேருன்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர். சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர். நாங்க என்ன கேட்கிறோம்? அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. பெண்கள், அதாவது தங்கச்சி உங்களுக்கு தான் ஸ்பெஷலா, உங்களுக்கு தான் பெண்கள் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காரு. கேக்குறீங்களா? அதாவது உங்க கட்சியோட கொள்கை தலைவர், கொள்கை வழிகாட்டி, அப்புறம் அந்த நடிகர் கூட பேசினாங்களே அந்த கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பேத்த, அதுல முக்கியமானவர் தான் இவரு. தங்கச்சி நீங்க என்ன பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கொள்கைகளை படிங்க தங்கம், கண்ட்ரோல் வி வேண்டாம். ஏன்னா அவங்களும் சொந்த புத்தி சுய புத்தி இல்லாம அப்படியே வாந்தி எடுக்கிறது தான். இதா இந்த சில்லற பையன் சீமான பத்திரிக்கையா என்னைக்காவது விளங்கி பேசியிருப்பானே, அவன் பெண்களை பத்தி பேசின வீடியோ எல்லாம் நிறைய இருக்கும். என்ன பேசியிருப்பான்னு உங்களுக்கும் தெரியும். சரி, பெரியாரு பெண்களை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. ஐயா அருளாசி கூறுங்கள். நீங்க எல்லாம் சுதந்திரமான பிராணி ஆகணும், போல நடக்கக்கூடிய உரிமை வேணும். உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு சக்தி வேணும். இன்னொருத்தன் வீட்டுல போட்டு பூட்டுறது போல அடிமைத்தனம் வேற இல்லை. கேட்டில்ல தங்கா, இவர் ஒரு நாளும் கட்சிக்குள்ள வந்து என்ன சிஎமாக்குங்கோ அப்படின்னு சொன்னது கிடையாது. உங்களுக்கு, அதாவது நமக்கு என்னென்ன பாதுகாப்பு வேணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நாம என்னவா இருக்கணும், எப்படி நிக்கணும் அப்படின்னு மாபெரும் கனவுகளோட நம்மளை உந்தி தள்ளியவர் தான் அவரு. ஒரு நாள் அவரு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கூட இருப்பேன், என்ன சிஎம் மட்டும் ஆக்கிருங்கன்னு கேட்டதே கிடையாது.
அப்புறம் அதே மாதிரி இங்க ஒருத்தன் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டுட்டு இருக்கான்ல, அந்த வேலையெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. ஏன்னா நம்ம பெரியாரு தன்னோட வாழ்நாள்ல அவர் பேசின அத்தனை வார்த்தைகள்லயுமே அவருக்காக பேசின வார்த்தைகள்னா 3 or 4 வார்த்தையா தான் இருக்கும். ஆனா இதுங்க ரெண்டும் என்ன சிஎமாக்கிருங்க, என்ன சிஎமாக்கிருங்க, என்ன சிஎமாக்கிருங்கன்னே பேசிக்கிட்டு இருக்குது. சிஎமானா உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன், நான் சிஎமானா உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன். அப்படிதான் தங்கச்சி இதுங்களுக்கும் எங்க தந்தை பெரியாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அதனால இந்த கண்ட்ரோல் வி எல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டத்துல நம்ம பேசுறதுக்கே அவ்வளவு இருக்கு. நெப்ப பத்தி பேசுறதுக்கே அவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க தமிழ்னு பேசுறீங்கல்ல, அதை விட சமஸ்கிருதம் ரொம்ப பழசாமா. அதுதான் உலகிலே மூத்த மொழினும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க போனா நெப்போட பாலிசியே என்னன்னு பார்த்தா சான்ஸ்கிரிட்ட வளர்த்துறது தான். இனி இங்கிலீஷு தமிழ் ஹிந்தினெல்லாம் சண்டையே போட்டுக்க வேணாம், எல்லாரும் சான்ஸ்கிரிட்லயே படிச்சுக்கலாம். இப்ப நீங்க தமிழ்ல பேசுனீங்கல்ல தங்கம், அதை நீங்க அப்படியே சான்ஸ்கிரிட்ல பேசலாம். எப்படின்னு சொல்லட்டுமா? எல்லா பஸ் ஸ்டாண்ட் ஹே ஸ்வாஹா, கலைஞர் மே நமஸ்தே ஸ்வாஹா, ஸ்டாலின் ஹே ஸ்வாஹா, பாட்டு ஹே நமஸ்தே ஸ்வாஹா, பஸ் ஸ்டாண்ட்ல பேர் மே ஸ்வாஹா, உதயநிதி ஸ்வாஹா, பேர் மே கன்ஃபியூஸ் மே ஸ்வாஹா, பாட்டி நமஸ்தே ஸ்வா ஸ்வா ஸ்வாஹா, ஓ சுக்லாம்பரத கிரீம் பன் கிரீம் 80% ஸ்வாஹா, கிரீம் பன் 18% ஸ்வாஹா. இப்படியெல்லாம் நம்ம நல்லா அழகா படிக்கலாம். அதனால்தான் நம்மளாம் படிச்சே ஆகணும்னு சுக்லாம்பரதம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நீங்க மாத்தி கண்ட்ரோல் வி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியே ஸ்வாஹா, சீமான் ஹே நாமஸ்த, விஜய் ஹே நாமஸ்த, கட்சி ஹே நாமஸ்த ஸ்வாஹா. தெரிஞ்சுங்களா தங்கம்? அப்படியே புன்னகையோட நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.